எனக்கு அருமையான மகளே, எனக்கு அருமையான மகனே, வருத்தப்பட்டு பாரத்தோடு சுமந்து வேதனையோடு கவலையோடு ஏக்கத்தோடு என்னாகுமோ என்று நீ வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? காலை வேலையிலும் நான் வேலைக்கு போவதா வேண்டாமா, எனக்கு நிறைய காரியம் செய்ய வேண்டியது இருக்கு, எதையும் செய்ய மனசு இல்லை சொல்லி நீங்களே சுமந்து சுமந்து அப்படியே இரிட்டேஷன்ல டிப்ரெஷன்ல உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுடைய கவலை பாரங்களை மாற்றக்கூடிய ஒருவர் உண்டு. அவர்தான் இயேசு. சொல்ற வார்த்தை என்ன தெரியுமா? இன்னைக்கு கேளுங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 30வது வசனம், என் நுகம் மெதுவாயும் என் சுமை லெகுவாயும் இருக்கிறது என்றார். கர்த்தர் மேல உங்க பாரத்தெல்லாம் வச்சிருங்க. உங்களுடைய உள்ளம், உங்க ஆத்மா லெகுவாக மாறிடும். சமாதானம் அமைதியாக இருக்கும். நீங்க சுமக்காதீங்க. கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அவர் சிலுவையின் பாடுகளை சுமந்திருக்கிறார். நீங்க உங்க பரிசுத்த இருதயத்தோடு தேவனை தொழுது கொள்ளுங்க, ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.